நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ஜேசன் சஞ்சய் விகடனுக்கு கொடுத்த இன்டர்வியூ நீங்கள் படிச்சிங்களா? ஒரு இடத்துல கூட அவருடைய அப்பாவை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லையே, இது சரியான? திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஆனந்தவுடனுக்கு ஜேசன் சஞ்சய் கொடுத்துருந்த பேட்டியில் தன்னுடைய டைரக்ஷன் அனுபவங்களை பற்றியும் அந்த படத்தை பற்றியும் தான் அதிகமாக அவர் பேசியிருந்தார். அதனால் கூட அவர் தந்தையை பற்றி விரிவாக பேசுவதற்கு அதில் இடம் இல்லாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நடிகை நீலிமா ராணி இப்போ என்ன செய்கிறாங்க, படங்களில் நடிக்கிறாங்களான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகை நீலிமா ராணி இப்போ எந்த ஒரு திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல. ஒடிசி படத்துடைய கதைக்களம் என்ன, எதனால் அந்த படத்து மேலே மக்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு திருச்செந்தூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஒடிசி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறதுனா அதுக்கு காரணம் அந்த படத்தினுடைய கதைக்களம் இல்லை, அந்த படத்தினுடைய படைப்பாளி யார் என்பதை பொறுத்தது தான் அது. அந்த படத்தினுடைய படைப்பாளி கிறிஸ்டோபர் நோலன் என்பதால் அவர் இதுக்கு முன்னால் எப்படிப்பட்ட படங்களையெல்லாம் கொடுத்துருக்கார் அப்படின்றது ரசிகர்களுக்கு தெரியும். அப்படின்றதுனால தான் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு இருக்கிறது. சுப்பிரமணியபுரம் படத்தில் நடித்த சுவாதி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிகை சுவாதியை பொறுத்த வரைக்கும் சமீபத்திய தகவல் என்னென்னா அவர் மறுமணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான். இப்போ எந்த ஒரு படத்திலும் சுவாதி நடிப்பதாக தெரியல. சூர்யா 47 படத்துடைய ஷூட்டிங் முழுசாக முடிஞ்சிருச்சு, இன்னுமே டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்களே, காரணம் என்னன்னு கண்ணையன் புதூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சூர்யா 47 படத்தினுடைய பெயரை சூர்யாவுடைய பிறந்த நாள் என்று அறிவிக்கலாம் அப்படின்னு அந்த படக்குழுவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். நடிகை குஷ்புவோட சமீபத்திய ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்களா? ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்களே, ஏதாவது படத்தில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்களான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹீரோயினாக நடித்தா தான் உடல் இழைக்கணுமா என்ன? இப்போ குஷ்பு எந்த ஒரு திரைப்படத்திலும் ஹீரோயினாக நடிக்கலை. இளையராஜாவோட பயோபிக் டிராப் ஆனதுக்கு பின்னாடி ஏதாவது சதி வேலை இருக்குமான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய பயோபிக் டிராப் ஆனதாக உங்களுக்கு யார் சொன்னது? இளையராஜாவுடைய பயோபிக் நிச்சயமாக உருவாகும் அப்படின்னு தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்னு சொல்கிறாரு, அந்த படத்தினுடைய இயக்குனரான அருண் மாதேஸ்வரன்னு சொல்கிறாரு. விஜய் நடிகராக இருந்தபோது எதனால் ஒரு படத்தை கூட தயாரிக்கவில்லைன்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் அவருடைய பேர்லேயே சொந்த படம் தயாரித்தாதானா என்ன? அவருடைய தந்தை திரைப்பட நிறுவனத்தை வைத்திருந்தால் அதன் சார்பில் விஜய் வச்சு பல படங்களை அவருடைய தந்தை எடுத்திருக்கிறாரு. அது ஏறக்குறைய விஜயனுடைய சொந்த கம்பெனி மாதிரி தானே. நடிகர் சஞ்சய் தத் இப்போ ஏதாவது தமிழ் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரா? அவருக்கு ஏன் சவுத் இந்தியாவில் தொடர்ந்து வில்லன் ரோலே கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு சஞ்சய் தத் எந்த ஒரு தமிழ் திரைப்படத்தில் நடிப்பதாக தெரியல. சஞ்சய் தத்தை இங்கே குணச்சித்திர கதாபாத்திரத்தை நடிக்க வச்சா நீங்கள் பார்ப்பீங்களா? அதன் காரணமாக தான் வில்லன் கதாபாத்திரத்தை அவர் நடிக்க வைக்கிறாங்க. ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதால சீக்கிரமாகவே ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது உண்மையான? திருச்செந்தூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படம் ஓடிடியில் வெளியாகிறதுக்கும் அந்த படத்தினுடைய தணிக்கை சான்றிதழுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. 7 கடல் 7 மலை படத்தை இன்னுமே ராம் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காரு, இது அவருக்கு நல்லதான்னு ராம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 7 கடல் 7 மலை திரைப்படம் இன்னும் வெளியாகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க எதிர்பார்க்கின்ற வேலை அந்த படத்துக்கு இது வரைக்கும் கிடைக்காது தான். அது கிடைச்சாதான் அந்த படத்தை வெளியிட முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் தான் சுரேஷ் காமாட்சி இருக்கார். அதனால தான் அந்த படத்துடைய வெளியீடு தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி ரஜினி படத்துடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்திருக்கான்னு மத்தீஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. 2010ஆம் ஆண்டிலே சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த எந்திரன் திரைப்படத்துடைய பாடல் வெளியீட்டு விழா மலேசியாவிலே உள்ள புத்திரஜயாவில் தானே நடைபெற்றது. ஜெய்சங்கர் நடித்த கல்யாணமாம் கல்யாணம், பாலாபிஷேகம் இந்த 2 படங்களும் ஹிட் படங்களாக அமைஞ்சதான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் நடித்த கல்யாணமாம் கல்யாணம், பாலாபிஷேகம் 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தன. டைரக்டர் பிரியதர்ஷன் ஹிந்தியில் படம் பண்ண அளவுக்கு தமிழில் படம் பண்ணவே இல்லை, அதுக்கு காரணம் என்ன? அவருடைய ரசிகர்கள் தமிழில் இல்லையான்னு மையூரன் மட்டக்களப்புலேருந்து கேட்டிருக்காங்க. பிரியதர்ஷன் அதிகமான அளவிலே தமிழில் படங்களை இயக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஹிந்தியில் அவர் பரபரப்பான ஒரு இயக்குனராக இருந்தது தான். அதையெல்லாம் தாண்டி கமல்ஹாசன் ஒரு படத்தில் இயக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. அந்த படம் மட்டும் வந்திருந்தால் நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பிரியதர்ஷன் தமிழ் திரைப்படங்களை இயக்கியிருக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். ஒரு சில காரணங்களால் பிரியதர்ஷனால் அந்த படத்தை இயக்க முடியல. அவர் அதிகமாக தமிழ் படங்களை இயக்காததுக்கு அது கூட ஒரு காரணம். கௌதம் மேனன் காக்கா காக்கா பார்ட் 2 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. காக்கா காக்கா படத்துடைய பார்ட் 2 உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு.
திரு இயக்கத்தில் சண்முக பாண்டியன் நடிக்க போகிற படத்துடைய ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சேலம்ல இருந்து ராம் கேட்டிருக்காங்க. திரு இயக்கத்திலே சண்முக பாண்டியன் நடிக்கிற படத்துக்கு வான வேடிக்கை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த படத்தினுடைய தொடக்க விழா சமீபத்தில் தான் நடைபெற்றது. மிக விரைவிலே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது. கிறிஸ்டோபர் நோலனையும் உங்களையும் வச்சு பல மீம்கள் வருது, பார்க்கறதுக்கே வேடிக்கையாக இருக்குது, நீங்களும் அந்த மீமையெல்லாம் பார்த்தீங்களான்னு ரகுவரன் இந்தோனேஷியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. கிறிஸ்டோபர் நோலன் என்னையும் இணைத்து வருகின்ற மீம்ஸ் எல்லாம் தொடர்ந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ரசித்து கொண்டு தான் இருக்கிறேன். நடிகர் சோ படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரான்னு ராஜன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சோ திரைப்படங்களை இயக்கி இருக்கிறாரே தவிர தயாரித்ததில்லை. இளையராஜா அவர்களுக்கு அன்னக்கிளி படத்துக்கு அப்புறம் சில படங்கள் சரியா போகலன்னு கேள்விப்பட்டேன், இது உண்மையான ராஜன் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. அன்னக்கிளி படத்துக்கு பின்னாலே இளையராஜா இசையமைத்த 2 படங்கள் தான் கொஞ்சம் சுமாரான படங்களாக அமைந்தன. அவருடைய 4வது திரைப்படம் பத்ரகாளி. அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. அதை தொடர்ந்து வந்தது தான் நடிகர் திலகம் சிவா கணேசன் நடித்த தீபம் திரைப்படம். அந்த படத்தில் இளையராஜாவுடைய இசை அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படம். முன்னாடியெல்லாம் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு அந்த படத்துடைய பாடல்கள் பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும்படி பார்த்துக்குவாங்க. ஆனால் இப்போ பெரிய ஸ்டாரோட படங்களுடைய பாடல்களே சரியாக போகிறதில்ல. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. பாடல்களை பொறுத்தவரையிலே ஒரு சில பாடல்கள் மிகச்சிறப்பாக இருக்குன்னா அதெல்லாம் அமையிறது தானே தவிர இசையமைப்பாளருடைய முயற்சியால் உருவாகுது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு பல இசையமைப்பாளர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்றைய பாடல்களுக்கும் அதுவே சரியாக பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் படத்தை சங்கரால் எடுத்திருக்க முடியுமா, எந்திரன் படத்தை மணிரத்னத்தால் எடுத்திருக்க முடியுமான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்தை நிச்சயமாக சங்கரால் எடுத்திருக்க முடியும். ஆனால் இப்போ மணிரத்னம் என்ன மாதிரியான பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்தாரோ அது மாதிரி 4 மடங்கு செலவு செய்திருப்பார் சங்கர். அதே மாதிரி சங்கரனுடைய எந்திரன் படத்தை மணிரத்னத்தால் நிச்சயமாக எடுத்திருக்க முடியும். இப்போ அந்த படத்துக்காக எவ்வளோ செலவழிச்சாரோ சங்கர், அதில் 4 ஒரு பங்கில் அந்த படத்துடைய பட்ஜெட்டை முடித்திருப்பார் மணிரத்னம். 15 வருஷமாக சினிமாவில் இருக்க கௌதம் கார்த்திக் இப்போ வரைக்கும் ஒரு வெற்றி படங்களை கூட கொடுக்கல. அதுக்கு காரணம் என்ன, எதனால் அவர் சர்க்கிட்டே இருக்காருன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு படத்துடைய வெற்றி அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. படத்துடைய கதை நல்லா அமையணும், அந்த கதையை மிக அழகாக திரையிலே வடிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அமையணும். இதையெல்லாம் தாண்டி அந்த படத்தை சரியான முறையில் எடுத்து சரியான தேதியிலே வெளியிடுகின்ற ஒரு தயாரிப்பாளர் அமையணும். இதையெல்லாம் தாண்டி அந்த படம் வெளியிடுகின்ற தேதி இருக்க அது நல்லது ஒரு தேதியாக அமையணும். இத்தனையும் அமைஞ்சாதான் ஒரு நடிகை உருவாக முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு என்ன காரணத்தாலோ கௌதம் கார்த்திக்கு தள்ளிக்கொண்டே போகிறது. பரிமளா அண்ட் கோ படத்துக்கு அப்புறம் ஜெயராம் முழு நீள தமிழ் படத்தில் நடிக்கிறாரான்னு ராஜன் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அப்படிப்பட்ட கதாபாத்திரம் எதிலும் ஜெயராம் நடிப்பதாக தெரியல. ஏவிஎம் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ண ஹரிச்சந்திரா, வாயாடி இந்த 2 படங்களும் வெற்றி படங்களாக அமைஞ்சதான்னு திருச்செந்தூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த ஹரிச்சந்திரா, வாயாடி ஆகிய 2 திரைப்படங்களும் வெற்றி படங்களாகவே அமைந்தன. அடுத்து இன்று ஒரு தகவல். இயக்குனர் ஸ்ரீதர், வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவரும் இணைந்து வீனஸ் பிக்சர்ஸ் சார்பிலே தயாரித்த முதல் திரைப்படம் அமரதீபம் என்ற திரைப்படம். அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சலபதிராவ். அந்த படத்தினுடைய பாடல் கம்போசிங்கின் போது சலபதிராவ் ஒரு டியூனை போட பக்கத்தில் இருந்த தஞ்சை ராமையதாஸ் உடனே அந்த டியூனுக்கான வார்த்தைகளை சொன்னார். நம்பினா நம்புங்க, நம்பாட்டா போங்க என்பது தான் தஞ்சை ராமையதாஸ் அந்த பாடலுக்கு சொன்ன வார்த்தை. அதை கேட்ட உடனே அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஸ்ரீதர். உடனே தஞ்சை ராமைதாஸ்கிட்ட, அண்ணே இதுதான் நாங்கள் முதல்ல தயாரிக்கிற படம், படத்தை வாங்க வர விநியோகஸ்தர்கள்லாம் எவ்வளோ சென்டிமெண்ட் பார்ப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்பினா நம்புங்க, நம்பாட்டா போங்கன்னு பாட்டை போட்டு காட்ட அவங்க பாட்டு நம்பாமல் போயிட்டாங்கன்னா எங்கள் கதி என்ன இருக்குது, அதனால் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி கொடுங்க என்று கேட்டார். அடுத்து ஒரு கணம் கூட யோசிக்காமல் அந்த டியூனுக்கு தஞ்சை ராமைதாஸ் போட்ட வார்த்தை தான் ஜாலிலோ ஜிம்கானா அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எதுவும் இல்லைன்னாலும் அந்த வார்த்தை புதுசாக அவங்க ரசிக்கிற மாதிரி இருந்ததுனால அதையே ஓகே பண்ணார் ஸ்ரீதர். அந்த பாடல் எப்படிப்பட்ட வெற்றியை குவித்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அமரதீபம் படத்தினுடைய வெற்றியிலே அந்த பாடலுக்கும் இடம் உண்டு அப்படின்னு கூட அந்த காலகட்டத்திலே ஒரு விமர்சகர் குறிப்பிட்டிருந்தார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.